Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 543 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நேவி ஆளுக ஏதோ வீராதி வீரன் சூராதி சூரா மாதிரி ஃபிஷர் டைகரை தனியா ஆளா நடுவுல நிக்க வச்சுட்டு ரவுண்டு கட்டி அம்புட்டு பேரும் டம 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 டமன்னு சுட்டு தள்ளானுங்களே. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இங்க கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் பீதி ஆயிருவாங்க. ஐயோ ஏதோ கன் ஷாட் எல்லாம் கேக்குது, அதுவும் பாஸ் போன டைரக்ஷன்ல தான் கேக்குது. ஏதோ பஞ்சாயத்துன்னு பீதியில இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஏகப்பட்ட நேவி கப்பல் மடமட மடமடன்னு வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. இது ஒரு பயங்கரமான டிராப்னு. சொல்ல போனா இது ஒரு பெரிய ஆப்பும் கூட. அவ்வளவுதான் அர்லாங்க வாங்குன்னு வாங்குவான். அந்த பொடுச கொண்டு வந்து விடுறதுக்காண்டி இப்போ நம்மெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டோம். நம்மள முட்டாளாக்கிட்டாங்க. நான் தான் சொன்னல ஹியூமன்ஸ்னாலே இப்படித்தானு சொல்லி பயங்கரமா பல்ல கடிச்சு நிப்பான். வந்த மேரை நாளுக்கு சும்மாவா இருப்பானுங்க. கண்ட மேனிக்கு சுடுன்னு சுட்டு தள்ளுவானுங்க. கப்பல்ல இருந்த அம்புட்டு பேரும் திருச்சிருவானுங்க. இவங்களுக்கு இங்க ஆபத்துனா கண்டிப்பா இவங்க பாஸ் ஃபிஷர் டைகருக்கும் அங்க ஆபத்து தானே. அதனால ஜிம்பை அர்லாங்க இங்க இருந்து நேவி ஆளுங்க எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லிட்டு அவன் நான் பாஸை தேடி போறேன்ப்பா. அர்லாங்க எப்படியாச்சும் அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வாம்பானா. அதெல்லாம் தெரியும் மூடிட்டு போடான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். இப்ப என்னன்னா 3 பக்கமா சுத்தி நின்னு ஃபிஷர் டைகரோட கப்பலை கண்டம் பண்ணிட்டானுங்க. இனிமேட்டு இந்த கப்பல் எல்லாம் டிராவல் பண்ணி போக முடியாது. அதனால நேவி ஷிப் ஒன்னு ஆட்டைய போட்டாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு புடிச்சு அந்த வேலையை ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் இங்க ஃபிஷர் டைகர் எல்லாம் சுட்டு தள்ளியாச்சுன்னு பார்த்தா சுட்டுருக்கானுங்க. ஆனா ஒரு சில புல்லட் தான் பட்டிருக்குது. தலைவர் அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. தலைவர் என்ன சும்மாவா? அங்க இருக்க மெரைனாளுக்கே ஆச்சரியம், எப்படி இவ்வளவு சுட்டுமே உயிரோட இருக்கான்னு. என்ன ஏகப்பட்ட டைம் சுட்டுட்டானுங்க. அப்போ ஃபிஷர் டைகர் அந்த ஸ்ட்ராபெரியை பார்த்துட்டு நான் கண்டிப்பா உன்னைய மன்னிக்க மாட்டேன், கண்டிப்பா இந்த ஹியூமன்ஸையே மன்னிக்க மாட்டேன்னு உடனே அங்க சுத்தி இருந்து மறுபடியும் அவனை பயங்கரமா சுட ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் இங்க கோலா வந்துட்டாங்கன்னு அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கோலாக்கு ஏதோ சுடுற சவுண்ட் எல்லாம் கேக்குது. இந்த மேட்டரை பத்தி அவங்க அம்மாட்ட சொல்லுவான். அவங்களுக்கு கேட்ட மாதிரி இல்ல. அதே நேரம் இங்க ஜிம்பை எப்படியா அடிச்சு புடிச்சு அவன் பாச காப்பாத்த வந்துட்டான். அவங்கள பார்த்த உடனே ஃபிஷர் டைகர் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து பொத்துன்னு விழுந்துருவாரு. ஜிம்பை செம்ம கால கத்திட்டே ஓடி வருவான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டான்னு. அந்த ஸ்ட்ராபெரிங்கிறவன் நான் எல்லாமே நீதி நேர்மையை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் சன் பைரட்ஸையும் கம்ப்ளீட்டா கொல்லுவேன்னு சொல்லுவானா. ஜிம்பை பாஞ்சு வந்து ஒரு பஞ்சு, இவன் நின்னுகிட்டே ஒரு பஞ்சு. சொல்ல போனா பயங்கரமான பவர். சண்டை அந்த இடத்துல வேற லெவல்ல நடக்கும். சோ அப்படி வேற லெவல்ல ஒரு சண்டையை போட்டு அவங்க பாஸையும் எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு நேரா அர்லாங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்கானே நேவி கப்பல், அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு சும்மா சல்லுன்னு கிளம்பிட்டாங்க. என்ன நம்ம ஃபிஷர் டைகரோட நிலைமை தான் ரொம்ப மோசம். அவருக்கு பாடியில அடிபட்டு பயங்கரமா பிளட் போயிருச்சா. சோ நாங்க ரத்தம் தரோம்னு சொன்னா வேண்டாம் பாரு. ஜிம்பை புடிச்சு திட்டுவான், இன்னும் கொஞ்ச நேரம் ரத்தம் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா செத்துருவீங்கன்னு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அத்தனை பேருமே இவருக்கு 5 லிட்டர் ரத்தம் கொடுத்தாலுமே அது வேஸ்ட் தான். ஏன்னா ஃபிஷர் டைகரோட ரத்தம் ரொம்ப ரேர் டைப். இந்த க்ரூல யாருக்குமே அந்த ரத்தம் இல்ல. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து தான். ஆனா ஒரு பிளஸ் என்னன்னா இவங்க ஆட்டைய போட்டிருக்கிறது நேவி ஷிப். இந்த ஷிப்ல எல்லா விதமான பிளட்டுமே இருக்கும். சோ அதுல இருந்து இவருக்கு தேவையான ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அலாதீன் மாட்ட போனா வேண்டவே வேண்டான்னு சொல்லி வெறி கொண்டு கத்துவாரு. அது மட்டும் இல்ல ஹியூமனோட ரத்தத்துல நான் வாழ்றதுக்கு நான் இப்பவே செத்துருவேன் பாரு. அதாவது அந்த பொண்ணு மூலியமா கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை வந்துச்சு மனுஷங்க மேல. இப்ப அதை அந்த நேவி ரியர் அட்மிரல் வந்து மொத்தமா கெடுத்துட்டான். எப்படி இருந்தாலும் ஹியூமன்ஸுங்க கடைசி வரைக்கும் ஃபிஷ்மென்ஸை மதிக்க போறதே இல்ல. அதனால அவங்களோட கருணை எனக்கு தேவையே இல்ல. அவங்க மூலியமா நான் வாழ்றதுக்கு இங்கே நாக்க புடிங்கிட்டு செத்துருவையா அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துவானா. அர்லாங் பார்த்துட்டு என்ன ஆச்சு உங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் வேற ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆச்சான்னு கேட்பான். இது உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு சுத்தமா தோணல. ஆனா இப்ப வேற வழி இல்ல, நான் சொல்லிதான் ஆகணுங்கிற மாதிரி அவர் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டரையே சொல்லுவாரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி லாங் ஜேர்னி ஒன்னு போயிட்டு வந்ததா சொல்லியிருப்பாருல்ல, அது லாங் ஜேர்னி எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இவர் ட்ரிப்புக்குன்னு சொல்லி தான் கிளம்பி இருக்காரு. ஆனா ஹியூமன்ஸுங்க இவரை புடிச்சு ஒரு அடிமையா வித்துட்டானுங்க. அப்படித்தான் மரி ஜாய்ஸ்க்கு அவர் போயிருப்பாரு. இந்த மேட்டர் அவர் அழுதுகிட்டே சொன்னதை கேட்டுட்டு அம்புட்டு பேருமே ஷாக் ஆயிருவாங்க. இது நம்ம ஃபிஷர் டைகரும் அடிமையா இருந்தவர் தானான்னு. இது பயங்கர ட்விஸ்ட் தானே. அங்க போனப்போ அவரை பயங்கரமா கொடுமைப்படுத்தினானுங்களாமா. இந்த அளவுக்கு கொடூரமான மனுஷங்களை இவர் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. சொல்ல போனா இவரோட உயிருக்காண்டியே அவங்க காலை புடிச்சு கெஞ்சின்னு கெஞ்சி இருக்காரு. அங்க இருந்த ஸ்லேவ்ஸ் யாரையுமே இவர் மறக்கல. இப்ப என்னன்னா இவருக்கு குயின் பண்ற விஷயத்துக்குள்ள நுழையணும்னு சுத்தமா ஆசை இல்ல. ஆனா குயின் ஒட்டகைமே பண்றது எல்லாமே ரைட் தான். எல்லாத்துக்குமே அமைதின்னு ஒண்ணு தேவைதானே. இப்போதைக்கு சொல்ல போனா இனிமேட்டு ஹியூமன்ஸும் சரி ஃபிஷ்மன்ஸும் சரி புரிஞ்சு நடந்துக்கணும்னா அது எல்லாமே ஃபியூச்சர் ஜெனரேஷன் கையில தான் இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லி கதறி அழுது இந்த மேட்டர் எல்லாத்தையுமே உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குங்க, தயவு செஞ்சு நம்ம ஐலாண்ட்ல யாருக்கிட்டயுமே சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சுவாரு. சோ ஃபிஷர் டைகரை அங்க அடிமையா புடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவரு கதையா சொன்னதுனால தான் குயின் ஒட்டகையுமே அன்னைக்கு தேம்பி அழுதுருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த மேட்டரை போய் ஐலாண்ட்ல இவர் சொன்னாருன்னா மறுபடியும் ஹியூமன்ஸ் எதிர்த்து பஞ்சாயத்து தான் கிளம்பும். இதெல்லாம் தேவையா? என்ன அர்லாங்க தான் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். அட என்னதான் ஹியூமன்ஸ்ல நல்லவங்களே இருந்தாலும் அவங்களையும் பயங்கர கெட்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து வெறியில இவருக்குள்ள ஒரு ஈவில் ஒன்று இருக்குது. அதுதான் இப்ப ஹியூமன்ஸோட பிளட் வேண்டான்னு சொல்லி இவரை தடுக்குதாமா. இதை சொல்லி
பயங்கரமா அழுவாரு. ஜிம்பை இருந்துட்டு தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, நம்ம வாழணும், அதனால இதெல்லாம் நீங்க பாக்காதீங்க, இப்ப இருக்க நிலைமையில கண்டிப்பா உங்களை காப்பாத்த முடியும், தயவு செஞ்சு சாகாதீங்கன்னு ஜிம்பை ஒரு சைடு கெஞ்சுவான். நம்ம அலாதீன்னு நீங்க என்னதான் அடிமையா இருந்தேன் அது இதுன்னு எவ்வளவு சொன்னாலும் எங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினது நீங்க தான், சொல்ல போனா ஃபிஷ்மேனோட ஹீரோவே நீங்க தான், நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவானா. ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்த அவருக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அந்த டைம் பழைய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாப்பாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து அங்க இருந்த ஜிம்பை மத்தவங்க எல்லாத்தையுமே போட்டு பொளந்து கட்டிட்டு, நான் தான்டா இனிமேட்டு இந்த இடத்துக்கு லீடரு, என் பேரு டைகரு, இனிமேட்டு உங்க எல்லாத்துக்குமே நான் தான் பிரதரு, உங்க உயிர் இனிமேட்டு என்னோட உயிர், உங்க எல்லாத்தையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வீரனா அங்க இருந்த எல்லாத்தையுமே அவரு கூட சேர்த்துக்கிட்டாரு. இப்ப அதே வீரத்தோட மனுஷன் மர்கையா சாலா. ரெஸ்ட் இன் பீஸ் டு ஃபிஷர் டைகர். நீங்க சொல்லுங்க, ஃபிஷர் டைகர் ஹியூமன்ஸோட ரத்தத்தை வேண்டான்னு சொன்னது ரைட்டா இல்ல வேணும்னு சொல்லி இருந்தா ரைட்டா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி ரைட், ஒரு வழியா ஃபிஷர் டைகர் செத்து போயிட்டாரு. அவரோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கதறி கதறி அழுவானுங்க, ஐயோ பா செத்துட்டீங்களே செத்துட்டீங்களேன்னு. அப்படி மொத்த க்ரூவுமே ஃபிஷர் டைகருக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.